யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா கூடாதா? ஏன் கொடுக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு சொல்லை மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன் சொன்னார்ங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா? ஒரு 62 ஆண்டுகள் அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவரின் வார்த்தையிலிருந்து இந்த சொல் வருகிறது. எதுக்கு வருது? இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த நாள் முதல் திருமாவளவன் அவர்களுடைய அந்த வாக்குமூலங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா, இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி எப்படி ஒரு புத்தகம் போடலாமோ அப்படி ஒரு புத்தகம் போடலாம். இதை நான் தெரியாமல் எல்லாம் சொல்லவில்லை, தெரிந்துதான் பயன்படுத்துகிறேன். இதை யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும், காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, மாலை ஒரு பேச்சு. இப்ப எங்க வந்து நிக்கிறார் தெரியுமா? திமுகவும் தாவேக்காவும் ஒரு அணியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருது. இந்த கேள்வியை வைகோ அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் நோபல் பரிசுக்கு விடலான்னு சொன்னார். எப்படி சாத்தியமா? ஒரு பூமியின் வடதுருவமும் தென் துருவமும் எப்படி சேரும்? அப்போ இந்த சொன்ன எடுத்தவுடன் திருமாவளவன் ஒரு பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்ததற்கு நன்றி அப்படின்ட்டு போறாரு. அப்ப அந்த கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பாலாஜி என்கிறவர் சொல்றாரு, கோயபிள்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. யார் கோயபிள்ஸ்? அறிவாலயத்தில் ஒரு காலம், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு காலம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு காலம், காங்கிரஸ் பக்கம் ஒரு காலம் வைத்துக்கொண்டு பேசுபவன் கோயபிள்ஸா? வைகோ கோயபிள்ஸா? யார் கோயபிள்ஸ்? என்ன ஒரு சிம்பத்தி பாலிடிக்ஸை மட்டுமே செய்யக்கூடிய திருமாவளவனை தூக்கி பிடிப்பதற்கு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் முழுமையாக இருக்கிறது. ஆனால் அந்த திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்தியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகளின் ஆரம்ப காலத்தில். நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாமே பார்க்கலாம். திருமாவளவன் அவர்களுடைய நடவடிக்கை தான் திராவிட இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர எந்த கட்சிக்கு ஆதரவான போக்கு அல்ல. இங்க வந்து சிஸ்டமேட்டிக் படிதான் பொலிட்டிக்கல்ல வந்து நீங்க அரசியல் எல்லாருமே செய்யக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குதோ அந்த இதுக்குத்தான், அதற்காகத்தான் நீங்கள் பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு வச்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த கட்சி யாருக்காக இயங்குகிறது என்று சொன்னால் தலித்தியர்களுக்காக இறங்குகிறது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இயங்கியது. யாரை எதிர்த்து துவங்குது என்று சொன்னால் வன்னியர்களை எதிர்த்து துவங்குது. அப்போ வன்னியர்கள் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில வன்னியர் சங்கம்னு வைக்க முடியாது. தாழ்த்தப்பட்ட பேரவைன்னு சொல்லி எல்லா சாதிகள் இருக்கு இல்லையா, நிறைய என்னால சொல்ல முடியும், வேண்டாம். அந்த சாதிகள் பெயரில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து ஒரு புதுசா ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, பட்டியல் போடலாம், பெருசா போடலாம். சாதிக்கு ஒரு கட்சி வச்சிருப்பாங்க, பெயர்கள்லாம். அதில் திராவிட இயக்கங்கள் உங்களை அழுத்தி அணைத்து பிடித்து கொண்டதால், அரவணைத்து கொண்டதால் நீங்க வந்து உயிர் பெற்று மூச்சு போட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த பாலாஜியை கண்டித்து யாராவது திருமாவளவன் பேசினாரா? இன்னைக்கு வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த கருத்து தவறாக இருக்கிற தம்பி திருமாவளவன் அவர்கள் தவறுகளாக புரிந்து கொண்டுவிட்டால், எழுச்சி தமிழர் தவறாக புரிந்து கொண்டு கொண்டால் அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், வருத்தப்படுகிறேன் சொல்ல. நீங்க சொல்லியிருக்கீங்களா? கோயபிள்ஸ் யார்? கோயபிள்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சந்தி சிரிச்சிரும், எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் வந்த அன்னைக்கு 3 நாள் எங்க இருந்தீங்க? எல்லாருடைய கேள்வி, எங்க இருந்தீங்க? கடந்த காணொலி 2 காணொலிக்கு முன்னாடி கூட நான் போட்டிருக்கிறேன். தோழர் வன்னியரசு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரே, அவர் எங்க இருந்தார்? சாதாரண சோஃபா செட் எல்லாம் பத்தியும் பேசுறீங்க, வைக்கிறீங்க.
உங்களை சோஃபா செட் என்று அசிங்கப்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய திமுகவின் பக்கத்தில் தாவேகா இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் மைந்தர் அன்புமணி ராமதாஸ் போய் அமைச்சர் புஷி ஆனந்தை சந்தித்ததுதான் காரணம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். யாரை மிரட்டுறீங்க? என்னமோ உங்களுக்குத்தான் அரசியல் தெரியும், மற்ற எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு ஒரு சைடு சாஃப்ட் கார்னர் நீங்க கூட திட்டிக்கோ, நாங்க இப்படி கூடி வந்துக்கிறோங்கிற மாதிரி பேசுற அரசியல்லாம் உங்களுடைய அரசியல் எழுச்சிக்கு, உங்களுடைய அரசியல் பின்னணிக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள்லாம் வராது. யார் எப்படி பயன்படுத்துறாங்கிறதெல்லாம் தெரியும். சாதியத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள், அடக்க பார்க்கிறார். யார் சொல்றா? எந்த கட்சி? திமுகவா? அதிமுகவா? மறுமலர்ச்சி திமுகவா? காங்கிரஸா? யாரு? டாக்டர் ராமதாஸ் தான் அதை செய்கிறாருன்னு சொல்றீங்க. வெளிப்படையா சொல்றீங்க. ராமதாஸ் அவர்களுக்கு IAS இருக்கிறாங்க, IPS இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சைடு. அப்போ உங்களுக்கு இல்லையா? எல்லோருக்கும் ஒரு சாதி இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. அவர்களுக்காக அரசியல் பண்ணுவது தவறு அல்ல. எல்லாருக்கும் இழக்கப்பட்டவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பண்றது தவறு அல்ல. அந்த பேச்சில் ஒரு முக்கியமான சாரம்சம் ஒன்று இருக்கிறது தோழர்களே. அதைத்தான் நான் சொல்றேன். அது என்ன செய்தி வந்தது என்று அதை மட்டும் பாருங்க. அவர் சொன்னதை அப்படியே வாய்ச்சி காட்டுறேன். அவர் ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, நான் சிவனேன்னு இருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இருக்கிறதான் வாசிக்கிறேன், காடுத்தான் வாசிக்கிறேன். அந்த பேட்டி முழுமையாக பார்த்தேன். ஒரு 35 நிமிடங்கள் முழுமையாக கவனித்துட்டு தான் நான் சொல்றேன். நான் செவனேன்னு இருக்கிறேன். ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு, இன்னொருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் நோபல் பரிசு என்கிறார். நான் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் லூசுகளா? உங்களை முதலமைச்சர்னு சொல்றதுக்கு என்ன யாராவது இதா? இல்லை துணை முதலமைச்சர்னு சொன்னதுக்கு யாராவது இதா? உங்களுக்கு நோபல் பரிசு தரணும்னு சொல்லணும்னா அப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது என்னுடைய கருத்து. நான் சொல்கிறேன்னா அதை எப்படி தாவேகா மந்திரி சபையில் இருந்துக்கிட்டு யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறார்களோ அவர்களை போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் அவங்க கேட்காம இருக்கலாம்னா இங்கே மற்றவங்க கேட்காம எப்படி இருக்க முடியும்? பத்திரிகைகள் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன? அதை கேட்போம்ல. கேட்பாங்களே, என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு? மைக்க நீட்டு இடத்துலலாம் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் வாட்டி போயிட்டு இருக்கிற என்ன கேட்குறவன் என்ன எப்படி சொல்றது? நம்ம உங்களுக்கு முதலமைச்சர் தாரின்னு சொன்னது யார்? பேசப்பட்டது யார்? பேசப்பட்டதுன்னு சொன்னது இதே திருமாவளவன். துணை முதலமைச்சர் என்று தீர்மானம் போட்டது யார்? என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சேலத்தில் உங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்துதான் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாம அந்த தீர்மானம் நடந்திருக்குதா? யாரை கேட்டு தீர்மானம் போட்டாருன்னு சொல்றீங்கன்னா, சரி எங்க தோழர்கள் தான் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டார்கள் நீங்க சொல்லணும் இல்லையா? ஏன் சொல்லல? என்னையா அது? 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு முழுமையாக உங்களுடைய நிலைப்பாட்டுகளை அறிவித்துக் கொண்டு நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு சைடு ஆதரித்துக் கொண்டு வந்தவர்களை எல்லாம் எதிர் திசையிலிருந்து அவர்கள் முகத்தில் காரி உமிழ்வதைப் போல் உங்கள் சொற்கள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் சாதி ஆதிக்கம் என்று சொல்லுகிறேன். என்ன சாதிக்கு? இதுக்கு தான் சிம்பத்தி பாலிடிக்ஸ் நான் சொல்றது. திருப்பி நான் சொல்றது அதுதான். கழிவிறக்கம். நீங்க எங்க இருந்து எப்படி பேசுறீங்க? நீங்க அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒன்று தூண்டி விடணும், அப்படி இல்லைன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு நீங்க பின்னடிக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான். முதலமைச்சர்னு சொன்னது ஸ்டாலின். யார் சொன்னது? நீங்களே பேசினீங்கல்ல, நீங்களே கேட்டீங்க இல்லையா? கொடிகட்டாத காரில் பயணம் செய்தது யார்? கட்சி அலுவலகத்தில் இல்லாமல் 3 நாட்கள் தவிர்த்தது யார்? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் எப்படி ஊருக்கு சென்று விட்டு மறுநாள் ஆளுநரை சந்திப்பதற்கு முன்னால் டிமிக்கி கொடுத்தது யார்? யாரும் தெரியாமலா இருக்கு? யார் விவாதிக்காமலா இருக்காங்க? எதற்கு விவாதிக்காம இருக்கிறார்கள் என்பதுதான் சந்தேகத்திற்கு உரியது. திமுகவோட பாலிடிக்ஸ் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது.
இது எல்லாமே நம்ம கவனிக்கணும். அரசியல்ல சும்மா ஒரு நாள் ஒரு பொழுது அப்படியே நகர்ந்து போய் விடுவது அல்ல அரசியல். நீங்க பேசுறீங்க, வெளிப்படையா பேசுறீங்க, தீர்மானத்தை போட்டு விட்டு அந்த தீர்மானத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை பற்றி யார் யாரோ எதுவோ சொல்லுங்களா, நீங்க வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு நீங்க வாட்டிக்கு போயிடுறீங்க. தவக்காவோட கூட்டணி நான் இல்லைங்க, திமுகவோட நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம்ங்கிறீங்க. என்னதான் நடக்கு? அதனால தானே உங்கள் மீது கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு தேவைப்பட்டது இந்த அரசியல் பாலிடிக்ஸ் தானே எல்லாரும் பண்றாங்க. இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, உங்களை யாருக்கு மந்திரி சபையில சேர்றதுக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? முடிவு நீங்க தான் எடுக்கணும். யார் எடுத்தா? உங்கள் முடிவை யார் தலையிட முடியும்? இதுல என்ன உயர்நிலை குழு? ரைட், கட்சியோட உங்களுக்கு பாடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், கட்சி அந்த நிலைப்பாட்டில் நீங்க முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இறுதி அதிகாரம் யார் கையில் இருக்குது? இப்ப சமூக நீதித்துறை, சமூக நல நீதித்துறை போட்டாச்சு. பொதுச் செயலாளர் அதெல்லாம் மாற்றக்கூடாது, ஆதி திராவிடர் இருக்கணுங்கிறாப்புல இவர் மாற்றணுங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நிற்கட்டும், அப்படியே இருக்கட்டும் சொல்றாங்க. யார் பேச்சை கேட்கிறது? தலைமையோட முடிவு என்ன? இது நான் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக ஒன்று சொல்லுகிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டு அரசியலை சாதி ரீதியாக பிரிக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னால் அதை குற்றம் சாட்டுபவர்களும் உள்ளே அடங்கும். நான் பேசுறது உண்மையை பேசுறேன், யதார்த்தத்தை நான் பேசுறேன், அதை தாண்டி எதையுமே பேசுறேன். தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளை சுற்றி என்ன அரசியல் நடக்கு, தமிழ்நாட்டு அரசியல் என்ன நடக்கு, அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி தூண்டி விடுகிறார்கள், என்ன செய்யணும், முழுமையாக கவனித்துத்தான் சொல்லுகிறேன். இதில் யார் தனக்கெதற்கு என்று ஒதுங்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் கேலி செய்யக்கூடிய நிலைமைக்குத்தான் வரும். இங்கே சமத்துவ அரசியலை யாரும் முன்னெடுக்கவில்லை. அதே நேரத்தில் தனது சாதி பெருமையை பேசுவதற்கு பதிலாக தனது சாதி பெருமை உண்டு என்று நினைப்பெறுவதற்காகத்தான் கட்சிகள், மற்ற திராவிட இயக்கங்களை தாண்டி இருக்கிற கட்சிகள் எல்லாமே நான் சொல்றேன், அப்பட்டமான செய்வது சாதி அரசியல் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்க எல்லாம் விளைச்சிட்டு பாருங்க. திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பின்னாடி, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி, டாக்டர் எஸ்.சி. சண்முகம் அவர்களுக்கு பின்னாடி நீங்க பின்னாடி அப்படியே போங்க. செல்வ பெருந்தகைக்கு பின்னாடி அங்க மேல யார் இருந்தா நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க. நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று ஒளிஞ்சிருக்கும். அதுதான் பாலிடிக்ஸ். அது ஒரு காலத்தில் அது எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு சமன்படுத்தப்படலாம். இது ரொம்ப முக்கியமானதை நான் சொல்றேன். யாரெல்லாம் விட்டு கொடுத்த அரசியல் சென்றார்களோ அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் ஏளனப்படுத்துவதைப் போல், அடக்கி ஆள்வதைப் போல், யார் மிரட்டுவதைப் போல் சொன்னார்களோ அவர்களெல்லாம் ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றத ரிவைண்ட் பண்ணி ஒருக்கா போட்டு பாருங்க, உங்களுக்கு சொன்னது நாம் புரியும். நன்றி, வணக்கம் தோழர்களே.